பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்கலாமா? சதீஷோட நண்பன், அங்கிள், சதீஷை கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கேட்டதுதான். உடனே சதீஷோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. தம்பி, உங்களுக்கு 1000 வெளி வேலை இருக்கும், நீங்க போங்க தம்பி. இந்த ஊமையனை எங்க கூட்டிட்டு போறீங்க? அங்க கொல்லையில இருக்க மாடுங்களெல்லாம் கழுவணும், அப்புறம் அந்த சாணத்தெல்லாம் அள்ளி போடணும் தம்பி. துறை செய்யறதே அது ஒரு வேலை தான் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டோன்னே சதீஷோட நண்பனுக்கு வருத்தமா இருந்தது. அங்கிள், அப்படி சொல்லாதீங்க. சதீஷ் ஆன்லைன் இன்டர்வியூல பாஸ் ஆயிட்டான். இப்போ வெறும் வெரிஃபிகேஷன் தான். இது முடிஞ்சிட்டா அவனுக்கு அரசாங்கத்துல வேலை கிடைக்க போகுது அங்கிள் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டோன்னே சதீஷோட அப்பாவால நம்ப முடியல. என்ன தம்பி, வாயிருந்து பேசுற பிள்ளைங்களுக்கே வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு. இந்த ஊமையனுக்கெல்லாம் யார் தம்பி வேலை தருவாங்க அப்படின்னு ஏளனமா சொன்னாரு. திரும்பவும் சதீஷோட ஃப்ரெண்டு, அங்கிள், நீங்களே இப்படி சொல்லலாமா? அரசாங்கத்துல இப்படி உடல் ஊனமுற்றவங்களுக்குன்னு வேலை தராங்க. அந்த இன்டர்வியூல தான் உங்க பையன் பாஸ் ஆயிட்டான்னு சொல்றேன். கடவுளா பார்த்து அவனுக்கு ஒரு நல்ல காலத்தை தராரு. நீங்க இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்டதுதான். சதீஷோட அப்பா வாயடைச்சு போயிட்டாரு. என்னங்க, உங்க வாழ்க்கையில கூட குடும்பத்தினராலேயோ அல்லது சமுதாயத்திலேயோ உங்களை அவமானப்படுத்தி ஒதுக்கலாம், தள்ளலாம். அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. மார்க் 12:10. மூளைக்கு தலைக்கல்லாயிற்றா அப்படின்னா என்னன்னு தானே கேட்குறீங்க. வீடு கட்டும்போது சில செங்கல்ங்க உடஞ்சிடும், அதை தூக்கி ஒரு ஓரமா போட்டுருவாங்க. ஆனா 2 சுவர்களை இணைக்கிறதுக்கு அந்த உடைஞ்ச செங்கல் தான் பிரயோஜனமா இருக்கும். ஆமாங்க, அந்த கல்லு தான் மூளைக்கு தலைக்கல்லா ஆகும். உங்களையும் தேவன் அப்படிதான் ஆசீர்வதிக்க போகிறாரு. இறைவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கி உங்க குடும்பத்துக்கு கொடுக்கிற மூளைக்கெல்லாம் உங்களை மாற்ற போறாரு. ஆமாங்க, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? இறைவனை நோக்கி பாருங்க. அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா. God bless you all.